ஜமாபந்தி கூட்டம் நடைபெறும் அம்பை வட்டாட்சியர் அலுவலக கழிவறையிலேயே தண்ணீர் வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லை என்ற பொதுமக்களின் குற்றச்சாட்டுகளுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். நெல்லை மாவட்டம் அம்பை தாலுகா அலுவலகத்தில் சுமார் 34 வருவாய் கிராமங்கள் உள்ள நிலையில் இந்த கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தினந்தோறும் பட்டா மாறுதல் உட்பட பல்வேறு அடிப்படை கோரிக்கைகளுக்காக தினமும் அம்பை வட்டாட்சியர் அலுவலகம் வந்தவனமாகவே உள்ளனர். இங்கு வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சரியாக கிடைக்கவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது. முக்கியமாக தற்போது நிலவும் கோடைக்கு இடையே இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் குடிக்க குடிநீருக்கு மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் முதியவர்கள், பெண்கள் என பெரும்பாலானோர் இந்த கழிப்பறை வசதிகள் இல்லாததால் மிகவும் அவதியடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அம்பை தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய்வு கூட்டம், அதாவது ஜமாபந்தியில் பொதுமக்கள் சார்பாக அம்பை தாலுகா அலுவலகத்தில் குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் வேண்டும் என மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நம்முடைய மனு அளித்த முருகன் என்பவர் உள்ளார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இப்போ என்ன மாதிரி தேவைகள் இருக்குது அம்பை வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்ன நிலை? ஐயா, என் பேர் முருகன். கல்டக்குறிச்சியிலேருந்து நாங்கள் ஒரு 15 பேர் இன்று அம்பாஸ்முத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்தோம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஜமாபந்தி மனு நடக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே கடந்த 5வது வருஷம் கடந்த 4 வருஷ காலமாக அங்கே மனு கொடுத்துருக்கோம். என்ன மனு கொடுத்துருக்கோம்னா, யாருக்குமே குடிக்க நீர் வசதி கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. பெண்கள் இங்கே வந்தாலுமே கழிப்பிட வசதி கிடையாது. அப்புறம் ஊனமுற்ற ஆட்களுக்கு வந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி குடித்தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமது தலைமையில் இன்றைக்கி 15 பேர் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் ஐயா இன்றைக்கி ஜமாபந்தி ஆஃபீஸராக இருந்தாங்க. அங்கே மனு கொடுத்து நாங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். இது 5 வருஷ காலமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். குடித்தண்ணி வசதி இல்லை, அடுத்த கழிப்பட வசதி இல்லை, பெண்களும் கழிப்பட வசதி இல்லை, மாற்றுத்திறனாளிகளும் யாருக்குன்னு எங்கள் ஆஃபீஸுக்கு வராங்க, அவங்களுக்கும் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை. அதெல்லாம் 5 வருஷ காலம் மனு கொடுத்துருக்கோம். எவ்வித பலனும் நடவடிக்கையும் இல்லை. அதெல்லாம் 34 கிராமங்கள் கொண்ட இன்றைக்கி அம்பாஸ்முத்திரம் வட்டாட்சியர் வருவாய் தீர்வாய் அலுவலகங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி நடந்துகிட்டு இருந்துச்சு. அது விஷயம் மனு கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்க கேட்டு மனு கொடுத்தோம். ஏன்னா எங்களுடைய பலன் நன்மையே அது இல்லை. இல்லை, இதே இந்த மாதிரி தண்ணி இல்லாதனால பொதுமக்கள் என்னென்ன மாதிரி இன்னல்கள்லாம் ஏற்படுத்தணும். அதாவது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ மழைக்காலம், இது கோடைக்காலம். மழை காலத்துக்கு அப்புறம் இப்போ கோடைக்காலம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆட்கள் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது கூட ஆக்சிடென்ட் ஆகிட்டு. இந்த தண்ணி குடிக்க தண்ணி இருக்குது. இந்த பெண்கள் போகிறது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு, குடிக்க தண்ணி இல்லை. இடத்துல பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் வச்சுட்டு இருக்குது. அந்த ஆஃபீஸுக்கு அதாவது நலத்திட்டங்கள் பெறுவதற்கும் கோரிக்கைகள் மனு கொடுக்கறதுக்கும் அம்பாஸ்முத்திரம் தாலுகா அலுவலகத்துக்கு அலைஞ்சாவுன்னு இருக்காங்க. அது விஷயம். அதனால் இங்கே முக்கியமான அடிப்படை வசதி தண்ணி, குடி தண்ணி, கழிப்பிட வசதி இல்லை. இது 5 வருஷம் நாங்கள் இதுதான் முறையிட்டோம். நாங்கள் என்னுடைய தலைமையில் ஒரு 15 பேர் அதிகாரத்தை மனு கொடுத்து மாவட்டத்திட்ட முறையிட்டிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த கழிப்பட வசதி இல்லாதனால என்னெல்லாம் இன்னல்கள் ஏற்படுது நீங்கள் பார்க்குறது? கழிப்பட வசதி இல்லாதனால பாருங்கள், வெளியே இருக்க போது கூட பெண்கள் நம்ம அந்த வெளியே போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பாத்ரூமெல்லாம் கிடையாது. பக்கத்தில் பெண்களுக்கு தண்ணி வசதிக்கு அங்கே பக்கத்தில் டேங்க் வந்து கிடையாது. பேருக்கு டேங்க் வச்சுருக்காங்க, பேருக்கு டேங்க்லாம் இருக்குது. அது எதுவுமே யூஸ் ஆகலை. கழிப்பிட வசதி அந்த பக்கம் இருக்குது, அதுவும் யூஸ் ஆகலை. நாங்களும் அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது நிறைவேறலாம். ஒரு அடிப்படை தேவைகளை தெரிவிக்கக்கூடிய இடத்திலேயே இந்த குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது பெரும் பிரச்சனையாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். விரைவில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.